ஹாய்! ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சத்து மாவு கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். இது வந்து அ கவர்மெண்ட்டு பால்வாடியில வந்து குடுப்பாங்க. சத்து மாவு பாக்கெட்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ப்ரெக்னென்ட் லேடிக்கும், புதுசா குழந்தை பிறந்தவங்களுக்கும் தான் இந்த சத்து மாவு வந்து குடுப்பாங்க கவர்மெண்ட்டு பால்வாடியிலருந்து. நான் அதுலேருந்து ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட் எடுத்து ஒரு பவுல்ல இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் நான் கொட்டிக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு வந்து கோவிலுக்கு வந்து பிரசாதம் குடுக்கணும். அதனால வந்து நான் ஒரு பாக்கெட் ஃபுல்லாமே நான் போட்டுறேன். நீங்க வந்து உங்க வீட்ல எத்தினி பேர் இருக்காங்களோ, அத்தினி பேருக்கு ஏத்தா மாதிரி பாதி பாக்கெட் போட்டு கூட நீங்க செஞ்சுக்கலாம். நான் வந்து இந்த மாரி ஃபுல்லா கொட்டிக்கிறேன். ஒரு பவுல்ல போட்டுட்டு, இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு, நான் வந்து ஒரு கிளாஸ்ல சுடு தண்ணி எடுத்திருக்கேன். ஆ ஏன்னா வந்து இந்த சுடு தண்ணி போட்டு நம்ம பிசையும்போது, அதிலேயே கொஞ்சம் மாவு வந்து அ வெந்துரும். அதனால வந்து நான் சுடு தண்ணிய ஊத்தி, இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஊத்தி பிசையணும். ஏன்னா நீங்க ஃபுல்லா தண்ணி ஊத்திட்டீங்கன்னா, அது வந்து ஒரு மாதிரி தண்ணியா ஆயிடும். மாவு மாரி ஆயிடும். நீங்க வந்து அந்த சத்து மாவு கஞ்சி மாரி ஆயிடும். அதனால இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஊத்தி நீங்க பெசையணும். நல்லா புட்டு பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா உதிரி உதிரியா நீங்க வந்து பெசஞ்சு எடுத்துக்கணும். நான் பெசைறேன். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து ஊத்தி எடுத்துக்கோங்க. கட்டி கட்டி கட்டியா ஆகாம நல்லா ஒரே இதுவா நீங்க வந்து நல்லா பெசஞ்சு எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க நான் ஃபுல்லா பெசஞ்சு எடுத்துக்கிட்டேன். இங்க பாருங்க நல்லா உதிரி உதிரியா நல்லா வந்திருக்கு. நான் அந்த மாரி கொழுக்கட்டை இந்த மாரி பிடிக்கும்போது நல்லா ஸ்டிப்பா நிக்கிற அளவுக்கு நீங்க வந்து புடிச்சு பெசஞ்சு எடுத்துக்கணும். இங்க பாருங்க. நல்லா பெசஞ்சதுக்கு அப்புறமா, இது கூட வந்து நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி வந்து ஒரு 2 ஏலக்காய் வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நீங்க அ ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஆட் பண்ணதுனால வந்து கொஞ்சம் நல்லா வாசனையா இருக்கும். இது கூட வந்து நான் வந்து அ பாதி அளவுக்கு வந்து அந்த பவுல்ல பாதி அளவுக்கு சர்க்கரை அதில ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா பெசஞ்சு விட்டுக்கோங்க அந்த மாவோட. இந்த மாதிரி நல்லா பெசஞ்சு விட்டுக்கிறேன். இது கூட வந்து வந்து 4 தேங்காய் வந்து நான் வந்து அ எடுத்து நல்லா மிக்ஸியில போட்டு இந்த மாதிரி அ அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி ஊத்தாம. அந்த தேங்காய் துருவலையும் இதில நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபுல்லாவே அந்த மாவோட கலந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி பெசஞ்சு எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி நீங்க வந்து சத்து மாவுல கஞ்சி அந்த மாரி பண்ணி தர்றத விட, இந்த மாதிரி கொழுக்கட்டை, பேன் கேக்கு இந்த மாதிரி நீங்க வித்தியாசமா புட்டு, இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமா செஞ்சு குடுத்தீங்கன்னா, குழந்தைங்களும் பெரியவங்களுமே கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப வந்து நான் வந்து ஃபுல்லா பெசஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுட்டு ஒரு பிளேட் எடுத்து வச்சிருக்கேன். அதில வந்து இந்த மாதிரி நீங்க கொழுக்கட்டை ஷேப்புக்கு நல்லா புடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இங்க பாருங்க. இந்த மாதிரி கையிலேயே நீங்க வந்து கொழுக்கட்டைக்கு நல்லா புடிச்சு புடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா உங்க கை அளவுக்கு நீங்க புடிச்சாலே போதும். ஏன்னா, அதுவே வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு நல்லா இதுவா இருக்கும். ஏன்னா, நீங்க ரொம்ப நெறைய மாவு நீங்க பெசஞ்சாலுமே, ஆ அது வந்து ஒரு ஷேப்பாவோ, ஒரு இதுவாவோ நல்லா இருக்காது. நீங்க வந்து உங்க கை அளவுக்கு, உங்க கையில எவ்வளோ பிடிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு மட்டும் புடிச்சாலே போதும். இந்த மாதிரி நான் ஒண்ணு ஒண்ணா இந்த மாதிரி புடிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இங்க பாருங்க, நான் வந்து 2 பிளேட்டு ஃபுல்லா வர அளவுக்கு நல்லா இந்த மாரி புடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க. சூப்பரா அழகா வந்திருக்கு. இப்ப இத வந்து நம்ம வந்து இட்லி குண்டால வந்து வேக வைக்க போறோம்.
இட்லி குண்டால நான் வந்து பாதி அளவு தண்ணி ஊத்திட்டு, லாஸ்ட்டு இட்லி கர்ட்டாவ நான் அது உள்ள வச்சிருக்கேன். அதுக்கு மேல வந்து இந்த மாதிரி ஒயிட் துணி ஏதாவது இருந்ததுன்னா, வேஷ்டி துணியோ, இல்ல அந்த மாதிரி கர்ச்சீஃபோ அந்த மாரி ஏதாவது துணி இருந்ததுன்னா, நீங்க எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து வேஷ்டி துணி எடுத்திருக்கேன். இத வந்து அந்த கட்ரா மேல வச்சுட்டு, நம்ம புடிச்சு வச்சிருந்த கொழுக்கட்டைய இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. உடையாம எடுத்து வைங்க. இந்த மாரி நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து நீங்க வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வைக்கணும். இதுக்கு மேல வந்து நீங்க ஒரு துணி போட்டு கூட, மேல மூடிட்டு கூட நீங்க மூடி வைக்கலாம். இல்ல அப்படியே வச்சாலும் வைக்கலாம். இங்க பாருங்க, ஒரு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா புகை வருது பாருங்க. இப்ப வந்து இத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஆல்ரெடி அந்த துணிய வச்சு நான் மூடி வச்சேன். அ அது வந்து கிளிப் ஆகல. ஸோ, அதனால நான் வந்து இப்ப பாருங்க அந்த துணிய எடுத்து வச்சுட்டேன். துணிய எடுத்துட்டு நல்லா ஆவி பறக்குது பாருங்க. நல்லா வெந்திருக்கு. ரொம்ப சூடா இருக்கிறதால நான் வந்து இடிக்கல. இந்த மாதிரி பிளேட்ல எடுத்து வச்சுக்கிறேன். சூப்பரா வெந்திருக்கு பாருங்க. பார்க்கவே சூப்பரா இருக்கு. நல்லா பாருங்க, நல்லா வெந்திருக்கு. பார்க்கவே சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ரெசிபி கண்டிப்பா வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, பாய்.